அன்னைக்கு ஸ்டீவ் ஸ்மித் எதுக்காக கதறி அழுகணும்? சாண்ட் பேப்பர்னு சொல்லி எதுக்காக நம்ம ஆஸ்திரேலிய வீரர்களை கலாய்ச்சிட்டு இருக்கோம்? சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். 2018 ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஒரு டெஸ்ட் போட்டி நடக்குது. அந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பால் சரியா ஸ்விங்கே ஆகல. பொதுவாக பாலை ஸ்விங் பண்ணணும்னு சொன்னா ஒரு பக்கத்தை அதிகமாக சைன் பண்ணணும். அப்படி சைன் பண்றதுக்காக தான் எச்சில தொட்டு தடவுவாங்க, வியர்வையை தடவுவாங்க, அண்ட் பேண்ட்ல அதிகமாக தேப்பாங்க. ஆனா அதுக்காக வெளியிலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து பாலை சைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால பால் ஆனது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியானா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுடைய உயிருக்கே ஆபத்தா போயிடலாம். அதனால வெளிப்பொருட்களை கொண்டு வந்து பாலை சைன் பண்ணவே கூடாது. ஆனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்விங் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாலை சைன் பண்றதுக்காக உப்பு காகிதத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஐடியாவை ஸ்மித் தான் கொடுத்திருப்பாரு. ஸ்மித் என்ன பண்ணிருப்பாருன்னா கேமரோன் பேன்கிராஃப்ட் அப்படிங்கிற பிளேயர் கிட்ட சொல்லிட்டு நீ உப்பு காகிதத்தை களத்துக்குள்ள கொண்டு வந்து மேட்ச்க்கு நடுவில் அந்த பாலை சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பேன்கிராஃப்டும் பேண்ட்டுக்குள்ள உப்பு காகிதத்தை கொண்டு வந்து பாலை மேட்ச்க்கு நடுவில் சைன் பண்ணி இருந்திருப்பாரு. அதை கேமராலையும் படம் பிடிச்சிட்டாங்க. கேமரோன் பாலை சைன் பண்ணிட்டு அந்த உப்பு காகிதத்தை அந்த இடத்துல வச்சதை பார்த்து எல்லாருமே சிரிக்கவும் செஞ்சுட்டாங்க. மாட்னாண்டா பம்பர் கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாய்க்கவும் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகமானது கேப்டன் ஸ்மித், வைஸ் கேப்டன் டேவிட் வார்னர், உப்பு காகிதத்தை களத்துக்குள்ள கொண்டு போன கேமரோன் பேன்கிராஃப்ட்னு 3 பேரையுமே விசாரணைக்குள்ள எடுத்தாங்க. விசாரணையின் முடிவில் 3 பேருமே வேணும்னே உப்பு காகிதத்தை களத்துக்குள்ள கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அதனால ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் 12 மாசம் நீங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. பேன்கிராஃப்ட்டுக்கு 9 மாசம் கிரிக்கெட் விளையாட தடை விதிச்சிருந்தாங்க. அதன் பிறகுதான் ஸ்மித் பிரஸ் மீட் பண்ணி நான் இனிமே இதை பண்ணவே மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிருப்பாரு. அந்த தடைக்கு பிறகு 2019 ஆண்டு ஆஷஸ்ல 3 பேருமே கிரிக்கெட் குள்ள ரிட்டர்ன் ஆகி இருந்திருப்பாங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸை பார்த்து சீட்டர்ஸ்னு கோஷம் எழுப்ப தொடங்கி இருந்தாங்க. கிரவுண்டுக்குள்ளே சாண்ட் பேப்பர் கொண்டு வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இது அங்க மட்டும் நடக்கல. அவங்க இந்தியாவுக்கு டெஸ்ட் விளையாட வந்தப்போ நடந்துச்சு. உலகம் ஃபுல்லா எங்க டெஸ்ட் விளையாட போனாங்களோ அங்க எல்லாம் இதுவும் நடந்துச்சு. ஆனா இதையெல்லாம் மீறி ஸ்மித்தும் வார்னரும் அதுக்கப்புறம் பல செஞ்சுரி அடிச்சு தான் யாருன்னு நிரூபிச்சிருந்தாங்க.